ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரேண்டமான 2 நாள் ஈவினிங் எடுத்த விலாகு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 2 நாள் 2 டேஸ் வந்து ஈவினிங் சாயங்காலம் எடுத்துக்கக்கூடிய விலாகு. கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு, காய்கறியை ஃபுல்லாக உலர வச்சுட்டேன். சொல்லவில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு பேக்கெட் மாவு பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். செம்ம சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் சுட போகிறீங்களா, நைட்டு சுட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு தான் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, கடுங்காப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். பிளாக் காஃபி அந்த போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் காப்பி தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த காஃபி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குடிக்கிறதுக்கு, மார்னிங்கை விட ஈவினிங் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த மழையெல்லாம் பெய்யும் போது, அந்த டைமில் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கும் போது செம்மையாக இந்த காஃபியை கொஞ்சம் போட்டு குடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, டம்ளரில் தண்ணி விடுதோம், காப்பித்தூள் தண்ணி கொதிச்சோன்னா காப்பித்தூளை போட்டு இருத்து சீனி போட்டு குடிக்கிறோம், அவ்வளோதாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது மறுநாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. கொஞ்சம் மசாலா டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி, பட்டை, சோம்பை தவிர மீதியெல்லாம் போட்டுட்டு திரிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். பாலில் நல்லா டீ தூள் போட்டு, பால் சுட்டோன்னே டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, இந்த நம்ம திரிச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடியை ஆட் பண்ணி கொஞ்சமாக போட்டுட்டு மிச்சத்தை எடுத்து உள்ளே வச்சாச்சு. இன்னொரு நாள் டீ போடலான்னு மிச்சத்தை எடுத்து வச்சாச்சு. இந்த மசாலா டீயை போட்டு முடித்து நல்லா சூப்பராக ஆவி பறக்க நல்லா கமன் வாசம், வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வாசம், மசால் வாடை. இதுக்கு வந்து இஞ்சி போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் பட்டை, அப்புறம் கிராம்பு, சோம்பு போடலை. இது எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக பப்ஸ் வச்சு ஏலக்காய் டீயும் குடிச்சாச்சுங்க. இப்படி தான் நம்ம விலாகை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.